மார்கழிக்காக 5.5 வரிசை கோலம் இன்னொன்று பார்ப்போமா? இதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 5.5 வரிசை நேர் புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த 4 பக்கமும் 4 புள்ளி இருக்குல்ல, அதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். கோடாக போடாமல் நான் சும்மா ஒரு ரவுண்டாக அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு வித்தியாசத்துக்காக, டிசைன் வேறு மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி போட்டிருக்கேன். கோடா போடாமல் வளையமாக போட்டிருக்கேன். இப்போது இந்த புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் அதே போல் இந்த புள்ளி, அதே போல் இந்த புள்ளி. இதுக்கு நடுவில் ஒரு கோடு. இப்போது இந்த கீழே 4 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து இந்த புள்ளிக்கு ஒரு கம்பி கொண்டு வருவோம். இடையில ஒரு வளைவு வச்சு கொண்டு வரலாம். நேராக கொண்டு வராமல் இப்படி ஒரு வளைவு வச்சு இப்படி கொண்டு வருவோம். அதே போல் இந்த பக்கமும் இந்த புள்ளிக்கு வரும்போது இங்கேருந்து ஒரு வளைவு வச்சு இப்படி கொண்டு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த நடுப்புள்ளியில் ஜாயின் பண்ண போகிறோம். இதை இப்படி, இது இப்படி, இதே போல் 4 பக்கமும் ஒரு வளைவு போட்டு இந்த புள்ளிக்கு வருது. அதே போல் ஒரு வளைவு போட்டு இந்த புள்ளிக்கு வருது. இது ரெண்டும் இதில் ஜாயின் ஆகுது. இது லாஸ்ட். இந்த இடத்துல ஒரு சுத்து போட்டுக்குவோம். இங்கே ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு கோடு கொண்டு வந்து அந்த கோடோட இந்த புள்ளியோட இந்த பக்கத்துக்கு ஒரு சுத்து, அதே போல் இந்த பக்கத்தில் ஒரு சுத்து, 4 பக்கமும் அதே போல் போட்டுப்போம். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இந்த புள்ளி மேலே வந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு கீழே இன்னொரு கோடு போட்டுப்போம். இப்படி இதே போல் 4 பக்கமும் இங்கேருந்து ஒரு புள்ளி வந்து இந்த புள்ளி மேலே போய் இப்படி, இதுக்கு கீழே இன்னொரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு வந்து இந்த புள்ளியை சுற்றி இந்த பக்கம் போகுது. இன்னொரு கோடு இங்கேருந்து வந்து இதில் ஜாயின் ஆகுது. இப்போ இதுக்கு இடையில் இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பு போட்டுக்கலாம். அதில் சின்ன சின்ன வளைவு.
இதுக்கு கீழே ஒரு சின்ன வளைவு, இதை ஜாயின் பண்ணுற மாதிரி. அதே போல் இன்னொரு வளைவு. ரொம்ப ஈஸியான கோலம், ஒரு வித்தியாசமான கோலமும் மார்கழி மாதத்தில் நம்ம போட்டு பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மார்கழி கோலத்தோடையும் பொங்கல் கோலத்தோடையும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.